டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க கடையை மூடினது வந்து நான் 717 கடையை நான் மூடினேன்னு சொல்கிறதெல்லாம் திமுகவுடைய 2.0 அப்படித்தான் நாங்கள் பார்க்கோம். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் வந்து கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கிறவர்கள் இதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுக்கலை. திமுக கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா திராவிட கட்சிகளின் 2.0ன்னு தான் பார்க்கணும். அதுலேயே போலி சரக்கு டூப்ளிகேட் சரக்கு வந்து இரவு 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ நேரத்தை குறைக்கிறனால என்ன ஆகும்? இன்னும் குஜால் ஆயிடுவாங்க. இதில் அதை விட இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்றைக்கி அறிக்கை 21 வயசுக்கு உள்ளவர்களை நாங்கள் குடிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு, அவங்களுக்கு விற்கக்கூடாது. இதுக்கு வயசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணுங்க. இது என்னங்க கல்யாணமாக முடிக்க போகிறாங்க, லவ் பண்ணிட்டு 2 ஜோடி அண்ணனதில் வந்து அதை விட்டு போட்டு 21 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ இது என்ன எதுக்கு குடிச்சாகணும்? 21 வயசுங்கிறது ஏன் 30 வயசாக்க வேண்டியதானே? தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே திமுக அதிமுகவுடைய இந்த பாட்டுக்கு மேலே 10 ரூபா விற்றது, பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வாங்கினது, இவங்க சரக்கு தரம் இல்லாமல் கொடுத்ததன் விளைவாகத்தான் அதை மாற்றி ஓட்டு போட்டுருக்குறாங்க. மதுப்பிரிகள் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் சொன்ன உடனே தலைவன் நமக்கு தான் சப்போர்ட்டு, இனிமேல் தரமான சரக்கும் நியாயமான எம்ஆர்பி விலையும் கொடுப்பாங்கிற எண்ணத்தில் தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸ்டெடியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசும் நேற்று பதவி பல பரீட்சையில் அதுவும் ஸ்டெடியாக ஆயிடுச்சு. இப்போ நான் நேற்று கிடையாது சார், 2 நாட்களுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஏங்க நேற்று தானங்க பல பரீட்சானது, நேற்று தானங்க 144 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ ஸ்டெடியாக இருக்கீங்க. அவங்களும் இப்போ ஸ்டெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்களும் ஸ்டெடியாக இருக்கோம். ஓகே சார். அதாவது இப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகு பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், இன்றைக்கி நண்பீஸ் அவங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். அவங்க வேணால் இப்போது பழைய வரலாறு எடுத்து பார்த்தா, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு எங்களுடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ அதே மாதிரி தான் இவங்க கடையை மூடினது வந்து நான் 717 கடையை நான் மூடினேன்னு சொல்கிறதெல்லாம் திமுகவுடைய 2.0 அப்படித்தான் நாங்கள் பார்க்கோம். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் வந்து கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கிறவர்கள் இதெல்லாம் நாங்கள் பெருசாகவே எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பழைய விஷயம். போன 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்த உடனே ஜூன் 26ஆம் தேதி ஒரு 500 கடையை மூடினார். அதே மாதிரி ஒரு இப்போ எப்படி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அவர் வந்து மதுவிலக்கு பிரிவுன்னு ஏற்கனவே இருக்குது. அந்த மதுவிலக்கு காவல்துறையினரை வைத்து போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மது போதை விழிப்புணர்வு நாளுன்னு கூட உங்களுக்கு ஆகஸ்ட் 11 அறிவித்தார். அப்போ இதை வந்து நாங்கள் வந்து திராவிட கட்சியினுடைய 2.0, ஏன்னா இப்போ அதிமுகவில் இருந்தும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, திமுகவில் கூட்டணி கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா திராவிட கட்சிகளின் 2.0ன்னு தான் பார்க்கோம். அதனால் இது ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படுமாங்கிறது நாங்கள் வந்து நம்ப தயாராக இல்லை. ஓகே சார். இப்போ 717 கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காரு. இன்னும் பல கடைகள் மூட வாய்ப்பு இருக்குது. அதாவது 10 மணி நேரம் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் 8 மணி நேரம் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் கூட இருக்குங்கிறாங்க. இது ஏங்க புரியோடி போச்சு. அதாவது ஒரு போர் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஈரானில் போர் நடந்திருக்குன்னா போரை அமெரிக்காக்காரன் நிப்பாட்டிட்டான்னா என்ன நடக்கும்? அங்கே இந்த போரில் குற்றுயிருமாக குலையுருமாக கிடக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கம் தான் ஓடி போய் அதை போய் காப்பாற்றுவாங்க.
கைகால் இழந்தவன் அந்த கதிர்வீச்சில் பாதிக்கப்பட்டவங்களை போய் அவங்க தான் காப்பாற்றாங்க. நீங்கள் ஏற்கனவே 12 மணிக்கு கடையை திறந்து நைட்டு 10 மணிக்கு கடையை திராவிட கட்சி திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உள்ளே அரசாங்கம் விற்கக்கூடிய சரக்கு நேரத்தை தாண்டி அதுலேயே போலி சரக்கு டூப்ளிகேட் சரக்கு வந்து இரவு 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ நேரத்தை குறைக்கிறனால என்ன ஆகும்? இன்னும் குஜால் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதான் சொல்லிட்டேன், சுருக்கமாக சொல்லிட்டேன், இது திராவிட கட்சியினுடைய 2.0 தான் ஒழிய தமிழக வெற்றி கழக இந்த ஒரு மது விற்பனையிலே திராவிட கட்சிகளுடைய ஃபார்முலாவைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் ஒழிய இவர் புதியதாக ஒன்றும் செய்யலை. ஓகே சார், அதாவது இந்த டாஸ்மாக் வருமானம் 2024-25 நிதியாண்டி பிரகாரம் 48,344 கோடி ரூபாய் வந்து வருமானம் டாஸ்மாக்ல இருந்து மட்டும் வந்து கிடைச்சு. எங்க ஆட்சிக்கு சொல்லுங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்தோடனே வந்து கடைகளை மூட ஆரம்பிச்சிருக்காரு. இது அதாவது அரசுக்கு வந்து வருவாயில் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதாவது ஆட்சியிலே அமர்வதற்கு கூட்டணி கட்சிகளை எம்எல்ஏக்களை, அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிலிருந்து மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக 118 மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இப்போ அடுத்து இப்போ பட்ஜெட் அறிவிக்க போகிறாரு. அப்போ அதில் என்ன சொல்லுவார்? எங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சிகளை கொடுத்து உங்களை ஆட்சியில் உட்கார வச்சோம், உங்களுக்கு நிதியும் 48,000 கோடி வருவாயை வந்து நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள்ட்ட வந்து நாங்கள் அவங்கள ஒரு 61% அளவுக்கு நாங்கள் வளர்த்து அவர்கள் மூலியமாக ரொக்கமாக ஒரு 48,000 கோடி வருமானம் தருகின்ற அளவுக்கு வந்திருக்கோன்னு இன்னும் பாருங்கள். பட்ஜெட் அதை தான் சொல்லார். நாங்கள் எம்எல்ஏவும் கொடுத்தோம், உங்களுக்கு நிதி 48,000 கொடுக்கறதுக்கு வழியும் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார். சரி, ஓகே. இப்போ அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து விஜய் அவர்கள் கரூரில் கூட பேசியிருந்தார். இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சியும் தொடங்கியாச்சு. இன்னும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் நிறைய கடைகளில் வந்து ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிறீங்கன்னு இப்போ ஆட்சி தான் மாறிடுச்சு, என்ன பிரச்சனைகள்லாம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா போகுதா? இது 1971 இருந்து தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி மதுவே இல்லாத ஆட்சி கண்ட நாடு தமிழ்நாடு. பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், ஓமந்தூரா ரெட்டியார், ராஜாஜி, சுப்பராயலு போன்ற 8 முதலமைச்சர்கள் மதுவில் ஆட்சி செய்த முதலமைச்சர்கள். 71க்கு பின்னாலே மது இல்லாமல் ஆட்சியை செய்ய முடியாது என்று டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா இவர்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. 2003 செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில்லறை விற்பனை துவங்கினாங்க. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது 2003 5 ரூபாயை ஆரம்பித்து, ஐயா எடப்பாடியார் காலத்தில் அது 10 ரூபாயை ஆரம்பித்து அது பாட்டிலுக்கு 10 ரூபா, அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு டெபாசிட்டு 10 ரூபாங்கிற நிலைமையில் இன்றைக்கி வந்து இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை ஆண்டு காலம் எல்லாத்தையும் பார்த்தது. கடையே வந்து முழுவதும் கடையை மூடுவோம்னா தான் டாஸ்மாக் ஊழியர் பயப்படுவான், பார் நடத்துகிறோம் பயப்படுவான். ஐயா 2011 அதிமுக ஆட்சி வந்து 2021 வரைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற வரை எங்கள் ஐயா எடப்பாடி அதாவது 2016 வரைக்கும் எப்படின்னா, எப்போ திடீர்னு டாஸ்மாக் கடையை மூடினாலும் மூடிடுவாங்கன்ட்டு வாடகைக்கு தான் டாஸ்மாக் கடைகள் இருந்தது, வாடகைக்கு தான் பார்கள் இருந்தது. எங்கள் ஐயா எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே பெர்மனண்ட்டாக ஒரே இடத்துல பக்காவாக பாரு கடை எல்லாம் சேர்ந்து கெட்டி வச்சிட்டார். அப்போது இந்த பாட்டுக்கு 10 ரூபாங்கிறது வந்து இவங்களும் கடையை மூட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் நீங்கள்லாம் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க பாட்டுக்கு. இப்போ நான் இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பல ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது, அண்ணே இந்த மாதிரி வாங்குறாங்கன்னு. வேடிக்கை தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே எங்களுக்கு பார்த்து சலிச்சு போச்சு பல ஆண்டு காலமாக. 2000 இரவு கடை சாத்தினதுக்கு அப்புறம் 70 ரூபா 80 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடித்து பழக்கமாகிடுச்சு இல்லையா? யார் ஏங்க நீங்கள் அதாவது அந்த விற்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் 12 மணிலேருந்து 10 மணிக்கு மேலே கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை வந்து நான் அந்த கடைக்கு யாரும் வரவிடாமல் பாதுகாத்து இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற நாடு தமிழ்நாடு. காவல்துறை வந்து அரசாங்கம் விற்கிற நேரம் மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் எவனும் இருக்கக்கூடாதுன்னு அந்தந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் வந்து விற்க விடாமல் பாதுகாத்துருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு
அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை வேடிக்கை பார்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் இப்போ வந்து தாவேக்கா வந்து நேரத்தை குறைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் வந்து மார்க்கெட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். ஓகே, அதனால் இதனால் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுடைய 2.0 தாங்க. ஓகே சார். இப்போ அதாவது இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி சரக்கு அடிக்கிறாங்க, வாங்கக்கூடிய அந்த சரக்கு தரமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தரம் இல்லையான்னா இப்போ பாண்டிச்சேரியில் விற்கக்கூடியதெல்லாம் ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தோடய சேர்ந்தது. அதாவது திராட்சை, தானியங்களில் கோதுமை, மக்காச்சோளம், இந்த மாதிரி தானியங்களில் தயாராகிறது தான் பாண்டிச்சேரி சரக்கு நல்லா இருக்கும்பாங்க. இது கரும்பு கழிவுலேருந்து வரக்கூடிய மொலாசஸ்லேருந்து வரக்கூடிய கரும்பு கழிவுலேருந்து தயார் பண்ணக்கூடிய சரக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. என்ன அதனால் இதில் அதை விட இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி அறிக்கை 21 வயசுக்கு உள்ளவர்களை நாங்கள் குடிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு, அவங்களுக்கு விற்கக்கூடாது. இவங்களுக்கு வயசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு, லைசன்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணுங்க. இது என்னங்க கல்யாணமாக முடிக்க போகிறாங்க, லவ் பண்ணிட்டு 2 ஜோடி அண்ணினதில் வந்து கல்யாணமாக முடிக்க போகிறாங்க, வயசை பார்த்துட்டு அந்த 21 வயசு இதுக்கு பூர்த்தி ஆகிடுச்சா, இதுக்கு 18 வயசு பூர்த்தி ஆச்சானுங்க, வெக்கமாக இல்லை? டிரைவர் லைசன்ஸை கொண்டுட்டு வா, 21 வயசு முடிஞ்சிருச்சான்னு கேட்டு வர்றதுக்கு வெக்கமாக இல்லை? ஏங்க வருஷமில் இந்த 21 வயசு என்னமோ இவர் புதுசாக வந்து சட்டம் போடுறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். இது ஏற்கனவே உள்ளது தானே. ஏங்க டெல்லியில் 25 வயசுக்கு கீழே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க 21 வயசு சொல்கிறாங்கல்ல, 21 வயசில் அதாவது +2 அவன் முடிக்கும் போது அவர் அந்த பையனுக்கு வயசு 16, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் முடித்தானா 19, மாஸ்டர் டிகிரி முடித்தானா 21, குடும்பத்தினுடைய அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வயசு 21, அதுக்கப்புறம் தான் சமூகத்துக்குள்ளே வரான். அப்படி சமூகத்துக்குள்ளே வர்றவனை காப்பாற்றுறது தான் அரசாங்கத்துடைய வேலை. அதை விட்டு போட்டு 21 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ இது என்ன, எதுக்கு குடிச்சாகணும்? 21 வயசுங்கிறது ஏன் 30 வயசாக்க வேண்டியதானே? 30 வயசுன்னா இவன் 21 வயசுக்குள்ளேயே 21 வயசு முடிஞ்சு இவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். 21 நான் வயசுக்கு வந்துட்டேன்னு 21 வயசில் தண்ணி அடிக்க ஆரம்பிக்காரு. அவருக்கு 25 வயசில் கல்யாணம் முடிப்பாங்க. 18 வயசில் பொண்ணுக்கு பார்த்து கிளி மாதிரி வளர்த்து இன்னைக்கு மதுக்கடைகளை மூடணும்னு ஓட்டு போட்ட பெண்கள் அவங்களுடைய பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 21 வயசு முடிஞ்சிருச்சு இவரை குடிக்க ஆரம்பிச்சிடலாமா? அப்படி ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் குடிச்சிருக்காருன்னு வைங்க. 18 வயசில் பிள்ளையை கொண்டு போய் கிழக்கு உட்கார வச்சு ஒரு தாலியை கட்டி வச்சாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் அவன் மதுக்கு அடிமையானவன் அங்கே மணமகளை எப்படி அவன் வந்து அந்த குடும்பம் நடத்த முடியும்? அதனால் இது திராவிட கட்சிகளுடைய தொடர்ச்சியை தவிர இவர் என்னவோ புதுசாக ஒன்று செய்யலை. தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சொல்வது மது குடிப்போர் தமிழ்நாட்டில் மது குடிப்போர் வயதை 30 ஆக்க வேண்டும். 30 ஆக்கினா தான் அவன் 21 வயசில் அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான். 21 இருந்து 30 வரைக்கும் அரசாங்க கட்டுப்பாடு. 21 வயசு டிகிரி முடிச்சுட்டு அவன் சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடுவான். ஒரு வேலைக்கு பிற இடங்களுக்கு போகும்போது அங்கே அரசாங்கம் பாதுகாத்தால் அதுக்குள்ளே அவன் 25 வயசுலையோ 27 வயசுலையோ அவனுக்கு 30 வயசுலையோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை ஒழுங்காக பார்ப்பான். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருமே ஒழிய இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி தனமான இந்த 21 வயசுக்கு நீ டிரைவிங் லைசன்ஸை கொண்டு வா, உன் ஆதார் கார்டை கொண்டு வாங்கிறது, அது ஏற்கனவே உள்ள திமுக அதிமுக திராவிட கட்சியை விட்டுட்டு போயிடலாம். அதனால் மாற்றம் இல்லை. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தயாராக வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக மதுக்கடைகளை மூடுவதற்காக வாக்களித்த சாலையை இழந்த தமிழச்சிகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓகே சார். அதாவது அரசாங்க ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மதுபானங்கள் இதோட தரத்தெல்லாம் யார் இது பண்ணுவா, செக் பண்ணுவா? அதாவது பிற மாநிலங்களில் வந்து ஆல்கஹால் இன்ஸ்டியூட் IIM என்று சொல்லக்கூடிய ஐடிக்கு இணையான ஆல்கஹால் இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இருக்குது, மத்திய பிரதேசம் பல மாநிலங்களில் இருக்குது. IITக்கு இணையான இது. அப்படி இருக்கின்ற வேளையில் இதை தரத்தை தயார் பண்ணுவது மத்திய அரசுடைய வேலை. மத்திய அரசுடைய வேலை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 24 மதுபான ஆலைகள் வந்து அது மத்திய அரசுடைய அனுமதியோடு தான் இங்கே மதுபானத்தில் வச்சுருக்கிறாங்க. அதனால் இது இந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன வேதனைன்னா
ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள் நம்முடைய தாலி தண்ணியிலே அருந்து விடக்கூடாது, மதுவிலே அருந்து விடக்கூடாது என்ற நோக்கத்திலே வாக்களித்தவர்களுக்கு இந்த 21 வயசுக்குள்ளே வந்து கொடுக்க மாட்டேங்கிறது இது ஏற்கனவே திமுக அதிமுக செஞ்ச வேலை தான். அதே மாதிரி 717 கடையை மூடுனுங்கிறது சொல்கிறதும் ஒரு வெற்று அறிவிப்பாக தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பார்க்கின்றது. நாங்கள் வருகின்ற 18ஆம் தேதி மதுவிலக்குத்துறை அமைச்சரிடம் ஒரு கோரிக்கை வைப்போம். அதை ஏற்றுக்கொண்டால் ஒரு மாற்றம் வரும். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலே அவர்கள் தாய்மார்கள் பெண்கள் நினைத்த மாற்றம் ஏற்படுவதற்கு இவர்கள் வழிவகை செய்தால் விஜய் மீது ஜோசப் விஜய் மீது நம்பிக்கை பிறக்கும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் மனவேதனை படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஓகே சார், நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதாவது கட்சி கொடி இல்லாத கிராமங்களை கூட பார்க்கலாம், ஆனால் கட்டிங் போடாத கிராமத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய அதாவது இளைஞர்கள் ஆண்கள் நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க. தரம் இல்லாத சரக்கை வந்து குடிக்கிறது, தரம் இல்லாத சரக்கு தான் வருது, எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து குடிக்கிறோம், தரம் இல்லாதான் வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதுதாங்க இப்போ கம்ப்ளைண்ட்டு. இப்போ முழுசாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏங்க இது 2003லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் நான் பார்க்காத இது வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே திமுக அதிமுகவுடைய இந்த பாட்டுக்கு மேலே 10 ரூபா விற்றது, பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வாங்கினது, இவங்க சரக்கு தரம் இல்லாமல் கொடுத்ததன் விளைவாகத்தான் அதை மாற்றி ஓட்டு போட்டுருக்குறாங்க. மதுப்பிரியர்கள் தான் மதுப்பிரியர்கள் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் சொன்ன உடனே தலைவன் நமக்கு தான் சப்போர்ட்டு, இனிமேல் தரமான சரக்கும் நியாயமான எம்ஆர்பி விலையும் கொடுப்பாங்கிற எண்ணத்தில் தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே மதுக்கடைகளை பூரணமாக எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள், எங்கள் மாமா விஜய் அவர்கள், எங்கள் மச்சான் விஜய் அவர்கள், எங்கள் சித்தப்பா விஜய் அவர்கள் மூடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. சரியா? அதனால் தரமான சரக்கு கொடுப்பதும் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவதும் விஜய் கையில் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஒரு நேற்று தான் ஒரு அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்திலே மெஜாரிட்டி 144 மெஜாரிட்டி காமிச்சு வந்திருக்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழக வெற்றி கழகம் தலை தீபாவளி கொண்டாடுற வரைக்கும் அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக தெளிவான முடிவை, அதாவது தரமான சரக்கை ரெடி பண்ணி 89ல் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசாங்கமே மதுபான ஆலை உருவாக்கி பாக்கெட்டில் சாராயத்தை கொடுத்தாரு, தரமான பாக்கெட் சாராயம். அதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கடாமார்க்கு சரக்கு கொடுத்தார். அது மாதிரி இவர் ஏன் தனியார் மதுபான ஆலைகள் நடத்தி தரமற்ற மதுபானங்களை கொடுப்பதற்கு பதிலாக அரசாங்கமே மதுபான ஆலையை உருவாக்கிற வேண்டியதானே? கோதுமையில் உருவாக்கலாம், மக்காச்சோளத்தில் உருவாக்கலாம், திராட்சையில் உருவாக்கலாம், நீங்கள் எதில் வேணாலும் தானியங்களில் உருவாக்கலாம்ல. ஏன் மதுபான தனியார் விற்கக்கூடிய மதுபானங்களை விற்கிறதுக்கு மட்டும்தான் நீ அரசாங்கமா? ஏன் மதுபானையே உருவாக்கிற வேண்டியது தானே? காவிரி தண்ணி, அதாவது காவிரி கரையோரம் மதுபான ஆலையில் வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971 ஆட்சிக்கு வந்த பொழுது தனியார் பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருந்தது, அதை அரசு பஸ்ஸாக மாற்றியவர் கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி அன்னை இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பொழுது தனியார் மயமாக இருந்த வங்கிகளை அரசுடைமையாக்கியவர் இந்திரா காந்தி. இது வரலாறு. பேங்கை உருவாக்கின அரசுடைமையாக்கினது, தனியார் வாகனங்களை தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கியது போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதுபான ஆலைகளையும் அரசுடைமையாக்கிட்டு போயிட வேண்டியதானே? அரசு உடைமையா இருந்தது தானே தனியார் மயமாக்கப்பட்டது. எது? மதுபான ஆலை. இல்லை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. மதுபான ஆலை ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஒரு 4-5 மதுபான ஆலைகள் தான் இருந்தது. 2003க்கு பின்னாலே தான் அபார வளர்ச்சி வந்தது. 2003 5 மதுபான ஆலை அதிமுக மிடாஸ் போன்ற மதுபான ஆலைகளை ஒரு 5 மதுபான ஆலைகளை கொண்டு வந்தது. 2006 தனி அதாவது இன்றைக்கி சொல்கிறாங்க நீங்கள் வந்து மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டின்னு நேற்று உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க. 2026 இவரை பார்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக்கிறேன், 2006 மைனாரிட்டி அரசாக தான் இருந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ பாமகவும் காங்கிரஸும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள 2011 வரைக்கும் ஆட்சி செய்ய வச்சது. என்னமோ இவர் அவங்க தாத்தாவும் இவங்க அப்பாவும்
ஃபுல்லாக மெஜாரிட்டிலேயே ஜெயிச்சு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 2006 மைனாரிட்டி கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது மைனாரிட்டி அரசுன்னு செல்வி ஜெயலலிதா வந்து காரி துப்புனாங்க. ஆக அப்போ கூட மைனாரிட்டியாக இருந்தப்போ கூட 5 மதுபான ஆலைகளை திறந்தவர் கலைஞர் கருணாநிதி. அதனால் ஒன்று தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வராக ஏற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்று மதுபானங்களை ஆலைகளை தரமற்றதாக இவர் கருதினால் மதுபான ஆலைகள் அனைத்தையும் அரசுடைமை ஆக்கி சில்லறை விற்பனையை துவங்கினால் இன்னும் மேலும் கோடிக்கணக்கான வருமானம் வரும். அதாவது மதுபான கொள்கை இவர் நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தால் இந்த முயற்சி எடுக்கலாம். இல்லை மதுக்கடைகளை பூரணமாக மூட வேண்டும் என்று சொன்னால் இவர் உடனே மூட முடியாது. அதற்கு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் போன்ற என்னையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை ஆலோசித்து முடிவெடுத்தால்தான் ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இவர் திராவிட கட்சிகளை போன்று இன்றைக்கி 717 கடையை மூடினேன்னு ஒரு வருஷம் ஆட்சிக்கு வர்றது, பிறகு ஆட்சி நடத்துறது, பிறகு 2027 ஒரு 500 கடையை மூடினேன், இப்படி ஒரு 5 வருஷத்தை கடத்திட்டு திரும்ப தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைய தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மிக தெளிவாக எழுச்சி பெற்று விட்டார்கள். இது பகுத்தறிவு பூமி, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி, பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த பூமி. அதையும் தாண்டி தமிழக அரசியலை தெளிவாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெருமை தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதனால் தெளிவான சிந்தனையோடு அவர் முடிவெடுத்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதை பதிவு செய்கிறேன். ஓகே சார், நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கிது, எல்லா பிராண்டும் கிடைக்கிது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா பட்வைசர் பீர், கேபோ, இது மாதிரியான சரக்குகள்லாம் அங்கே எல்லா பிராண்டும் கிடைக்கிது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிராண்டு தான் கிடைக்கிது. ஆமாம், இது இது ஏன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் டாஸ்மார்க் மதுப்பேர் பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு 2.5 லிட்டர் சரக்கை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுடைய விதிப்படி ஒரு தனி மனிதன் ஒரு 4.5 லிட்டரு வரைக்கும் சரக்கை கொண்டு வரலான்னு தமிழ்நாட்டு விதி இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் என்ன சொன்னால் இது வந்து இந்திய நாட்டுக்குள்ளே வந்து மாநில ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பாண்டிச்சேரி மதுப்பிரியர்களும் ஆந்திரா மதுப்பிரியர்களும் கேரளா மதுப்பிரியர்கள் கர்நாடக மதுப்பிரியர்கள்லாம் இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் சமரசமாக இருக்கக்கூடியவங்க. காவிரி பிரச்சனை இருந்தாலும் கட்டியும் போடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கேரளாவில் முல்லைப்பெரியார் பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு மூக்குப்பட்ட குடிக்கல பிரச்சனை கிடையாது. பாண்டிச்சேரியிலே பாட்டில் அங்கே போய் 2 பாட்டில் ஷேர் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் 4.5 லிட்டரும் குடிக்கணுமா, பாண்டிச்சேரி சரக்கை வந்து கொடுக்கக்கூடாது. இது என்ன ஒரு தேச ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி எனக்கு நான் பார்க்குறேன். அதாவது விஜய் அவர்கள் இந்த மாநில புரிந்துணர்வு டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்கான ஆந்திரா மதுப்பிரியர்கள், பாண்டிச்சேரி மதுப்பிரியர்கள், கர்நாடக மதுப்பிரியர்கள், கேரளா மதுப்பிரியர்கள் அந்த உறவை வந்து இவர்கள் நெருக்கமாக்க வேண்டும். 4.5 லிட்டர் தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது எங்கேருந்து வேணும் கொண்டு வரட்டுமே பெண்ணுங்க. ஏங்க அங்கேருந்து உனக்கு அரிசி வேணும், கர்நாடகாவிலேருந்து தக்காளி வேணும், வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வேணும், ஆந்திராவிலேருந்து உனக்கு அரிசி வேணும், முல்லைப்பெரியார் கேரளாவிலேருந்து உனக்கு தேங்காய் எண்ணெய் வேணும், தேங்காய் வேணும். ஆனால் எந்த சரக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா என்னங்க அது சார்? அதாவது குடிமக்களுக்கான அரசை பண்ணணும் அப்படிங்கிறாங்க, நீங்கள் குடிப்பவர்களுக்கு சாதகமாக பண்ண சொல்கிறீங்களே. ஏங்க இது குடிக்க அரசாங்கம் விற்குது, இந்தியா முழுவதும் அரசாங்கம் விற்குது. நாங்கள் கேட்கோம், நீ மூடு, நான் மூடிட்டு போகிறேன். நான் கள்ளச்சாரம் விற்கிறவனுக்காங்க நான் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில் ஐயா ரெங்கசாமி அவர் காமராஜருங்காங்க, ஆனால் அங்கே 24 நேரமும் கடையை திறந்து வச்சுருக்கிறாரு. அவர் காமராஜர், பாண்டிச்சேரி காமராஜர். ஆந்திராவில் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, கேரளாவில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி. மதுக்கடைகளை மதுவிலக்கு கொள்கையை கொண்ட காந்திய கொள்கையை கொண்ட கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி இப்போ அமைக்கிறாங்க. இப்படி சுற்றி இருந்து இங்கே எங்கேயாவது மதுக்கடையை மூடியிருக்காங்களா? அப்போது இவங்க எல்லாம் அரசாங்கம் விற்கிதுங்க. நாங்கள் கேட்கோம், இவங்க எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை. நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மோடியை சந்திக்க போகிறாரு. 2016 இருந்து 2026 இப்போ வரைக்கும், நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரிலே முதலமைச்சராக இருந்தவர் 10 ஆண்டு காலம் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியவர், ஒரு ஒப்பற்ற தலைவன் பீகார் நிதிஷ்குமார். போறீங்களா நீங்கள் டெல்லிக்கு, மோடிஜியை பார்த்துட்டு ஐயா நீங்கள் 10 ஆண்டு காலம் எப்படி மதுக்கடைகளை மூடுனீங்க கேட்டுட்டு வாங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக
கூட்டணி கட்சிகள் ஆதரவு தரணும்னு ஒவ்வொரு வீடாக போய் சால்வை போட்டீங்கல்ல, போய் காலில் விழுந்தீங்கல்ல. ஐயா ஸ்டாலினுக்கு சால்வை போட்டீங்க, நாம் தமிழர் சீமானுக்கு சால்வை போட்டீங்க, எல்லாத்துக்கும் சால்வை போட்டீங்கல்ல, போய் போடுங்க. ஆந்திரா முதல்வருக்கு சால்வை போடுங்க, கர்நாடகா முதல்வருக்கு சால்வை போடுங்க, கேரளா முதல்வருக்கு சால்வை போடுங்க, பாண்டிச்சேரி முதல்வர் சால்வை போட்டு ஒரு வட்டமேசை கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை போடுங்க. நம்ம மது நடத்துகிறதா மூடுறதான்னு பேசுங்க. அப்பத்தாங்க நீ உண்மையான தலைவன். அதை விட்டு போட்டு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். சுத்தி வியாபாரம் எல்லா முதலமைச்சரும் வியாபாரம் பார்ப்பீங்க, சிண்டிகேட் அமைச்சு அந்தந்த மாநிலத்துக்குள்ளே விற்றுக்கிடுவீங்க. நாங்கள் பைத்தியக்காரனா? பகுத்தறிவு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் என்ன பைத்தியக்காரங்களா? ஓகே சார், இந்த மது விலக்கு சாத்தியமா? இப்போ நான் மூச்சு பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். மதுவிலக்கு சாத்தியமானா இந்தியாவிலேயே மதுவிலக்கை அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு. 1932 ராஜாஜியிலிருந்து 1971 முதல்ல கடைகளை திறக்க, மது கடைகளை திறக்க போகிறேன்னு சொன்ன உடனே கொட்டும் மலையில் கொடை பிடித்து கொண்டு கருணாநிதி வீட்டுக்கு போய் ஐயா இது திறந்து விட்டுறாத நாடு நாசமாக போகும்னு கதர்னவர் பேர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். இந்தியாவுக்கே மதுவிலக்கை அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு. முதலாக சேலத்திலே ராஜாஜி அவர்கள் அமல்படுத்தி அதில் இருந்து காமராஜர், ராஜாஜி அவர்கள் பக்தவச்சத்தில் இருந்து அப்படியே நீங்கள் சுப்பராயல், நம்ம குமாரசாமி ராஜா இவர்கள் எல்லாம் மதுவே இல்லாமல் ஆட்சி கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணாட்ட கொடுக்குறாங்க. 1969 வரைக்கும் மது இல்லாத ஆட்சி கண்ட நாடு தமிழ்நாடு. அதுக்கு அப்புறம் தான் மதுவே இல்லாமல் எங்களால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு இருக்கிற சூழ்நிலையில் அழகாக நீங்கள் பிற மாநிலங்களையும், ஏன்னா இவங்க அவர் கலைஞர் கருணாநிதி சொன்னார், இப்போ எல்லா மாநிலங்களிலும் மது இருக்கிற இருந்தால் நெருப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பூரத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், சுற்றி எரியுதில் எல்லாத்தையும் கூப்பிடு, மொத்தமாக சேர்த்து அனுப்பமா வேண்டாமான்னு கேட்கட்டும். மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்றால் எல்லா மாநில முதல்வர்களையும் ஆலோசித்து தென் மாநில முதல்வர்களை ஆலோசித்து முடிவெடுத்தால் முடிஞ்சு வச்சு. காவிரி தண்ணி வேணும்னா கர்நாடகாவில் முதல்வரை பார்த்தானே ஆகணும். அந்த இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சது மிக அற்புதமான தமிழர் பண்பாடு. அதே போல மதுவிலக்கு உண்மையிலே அமல்படுத்தக்கூடிய எண்ணம் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு இருந்தால் தென் மாநில முதல்வர்களை எல்லாம் சந்தித்து தெளிவான முடிவெடுத்தால் மதுவிலக்கு சாத்தியம் என்பதை இந்த ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.